எப்பொழுதுமே ஒரே மாதிரி சமைச்ச போர் அடிக்குதுங்களா? இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை ரஃபா சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே சின்ன பிஞ்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கேன். இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே மஞ்சத்தூள் போட்டு அரைச்சதுனால தனியாக ஆட் பண்ணல. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் அண்ட் முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச முட்டை, உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.